1001 அராபிய இரவு கதைகள்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையிலேருந்து இப்படிதான் அது ஆரம்பிக்கும். ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு காரணத்தினாலேயும் பெண்கள் மேல ரொம்ப வெறுப்பு. அவனுக்கு ஈராக் பகுதியில் இருந்த மன்னன், பெண்கள்னா அவனுக்கு ரொம்ப வெறுப்பு. மன்னன் வேற இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டா, எனக்கு பெண்ணுனாலே பிடிக்கல, அவங்கள பழி வாங்கணும். இந்த என்ன செய்ய போறேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கல்யாணம், ஒவ்வொரு நாளும் அந்த ஆள் புது மாப்பிள்ளை. அடுத்த நாள் காலை அந்த பெண் கொல்லப்படுவாள். இந்த மந்திரிக்கு என்ன வேலைன்னா, அடுத்த மணப்பெண்ணோட ரெடியா இருக்கணும். எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க அந்த காலத்தில். இந்த அரசனுக்கான மணப்பெண்ணை, தினம் ஒரு மணப்பெண்ணை அந்த மந்திரி கொண்டு வரணும். எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியல. அடுத்த நாள் காலையில் பொண்ணு சாக போகுதுன்னா எந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க? இப்போ ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அச்சுறுத்தி தினம் 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 ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் அவன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த அரசன். மந்திரிக்கு ஒரு நாள் ஒரு பெண்ணும் கிடைக்கல. எல்லாம் பெண்ணை பெற்றவங்கெல்லாம் குடும்பத்தோடு வேற வேற நாட்டுக்கு ஓடிட்டாங்க. ஒரு பெண் இல்லை ஊரில். ஆனால் பொண்ணை கூட்டிகிட்டு போகலன்னா அரசன் இவரோட கழுத்தை வெட்டிடுவான். அப்படியே கவலையோடு உட்காந்துருக்காரு. அவருக்கு, அந்த மந்திரிக்கு ஒரு மகள் இருக்கிறார். இந்த மகளை சொல்கிறார், அப்பா ஏன்ப்பா வருத்தமாக இருக்கீங்க? அம்மா இன்னைக்கு ஒரு பெண்ணும் கிடைக்கலம்மா, அந்த ஆள் என் தலையை எடுத்துருவாம்மா. அந்த பெண்ணு சொன்னால், நான் போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்கள் அரசர், ஐயோ இல்லைம்மா, காலையில் உன்னை கொன்னுருவான், நீ இறக்கிறத நான் பார்க்க முடியுமாம்மா, நான் நீ உன்னை அனுப்ப மாட்டேன். அந்த பொண்ணு சொன்னா, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் உயிரோடு இருக்கேன். இருக்க முடியாத, அந்த ஆள் விட மாட்டானே, காலையில் கொன்னுருவானே உன்னை, காலையில் இருக்க விட மாட்டானேம்மா உன்னை. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படி இல்லை உங்கள் தலை தானே விழும், அதை நான் பார்க்க முடியுமா? நான் போகிறத உங்களால் பார்க்க முடியாதுன்னா நீங்கள் போகிறத என்னால் எப்படிப்பா பார்க்க முடியும்? நீங்கள் இருங்கப்பா, என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் பார்க்குறேன். அந்த பெண்ணு போயிட்டா. அந்த மந்திரி தன்னுடைய மகளுக்கு என்ன ஆக போதும்னு அப்படியே பயந்துட்டு இருக்கார். அன்று இரவு அந்த அரசன் தன்னுடைய புது மணப்பெண்ணை சந்திக்கிற போது இவ சொல்கிறா, எப்படி காலையில் என்னை நீங்கள் கொன்னுடுவீங்க, கொஞ்சம் நேரம் இருக்குது, அந்த நேரம் மட்டும் ஒரு கதை சொல்லட்டான்னு கேட்கட்டான். ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்பார்ல, அது மாதிரி ஒரு கதை சொல்லட்டான்றா. அவனுக்கு டைம் இருக்கு, இவ கழுத்தை வெட்டுறதுக்கு டைம் இருக்கு இன்னும். சரி சொல்லுன்னா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கதையில் ஒரு சுவாரஸ்யமான கட்டம் வருகிறது. அந்த கட்டம் வரும்போது அந்த அரசனுக்கே வந்து படபடப்ப. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் என்னாச்சு? விடிஞ்சிருச்சு, நீங்கள் என்னை கொல்ல போறீங்க, இப்போ சொல்ல முடியாது. ஐயோ இல்லை, அதை நீ சொல்லிடு, அப்புறம் உன் கழுத்தை வெட்டுற முடியாது. நான் அவ்வளோ ஏமாந்தாலும் நினச்சியா நீ? இந்த கதையோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியணும்னா எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடு, நாளை இரவு தான் அதை சொல்ல முடியும்ட்டான். ஸோ இவன் என்ன பண்ணா, மரண தண்டனையை ஒரு நாளைக்கு தள்ளி போட்டான். அன்றைக்கு இரவு முதல் கதையினுடைய முடிவை சொல்லிட்டா. அப்போ சொன்னா, இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே, வேணா ரெண்டாவது கதை சொல்லட்டா? ரெண்டாவது கதை சொல்லட்டுமா பாஸ்? ரெண்டாவது கதையை ஆரம்பித்து சொல்ல ஆரம்பித்தாள். அந்த கதையில் ஒரு சிக்கலான கட்டம் வருகிற போது வானத்தில் இருந்து வெளிச்சம் வந்து விட்டது. ஐயோ இதுக்கப்புறம் சொல்ல முடியாது, நீ என் கழுத்தை வெட்டுறது நான் விட்டேன். அவனுக்கு தாங்கலை. இப்படியே ஒரு கதை, ரெண்டு கதை, மூணு கதைன்னு 1001 கதைகளை அவள் சொன்னார். அதுதான் 1001 அராபிய கதைகள் என்பது இதிலிருந்து வந்தது தான். அந்த கடைசி நாள் அவளால் அதை நீட்ட முடியவில்லை. இந்த சொல்லி முடிக்க வேண்டிய கட்டம் வந்தது. கதையை சொல்லிட்டா. சொன்னா, நான் முதல் நாளே இறந்திருக்க வேண்டியவர். எங்க அப்பா அழுதாரு. நான் இருந்தாலும் என்னுடைய கதைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே நான் இவ்வளோ 1000 இரவுகளை தாண்டியாச்சு, இனி நான் இறந்தா பரவாயில்ல. அந்த மன்னன் சொன்னான், இவ்வளவு நாள் நீ சொன்ன கதைகளிலிருந்து எனக்கு ஒன்று தெரிந்தது, பெண்களை வெறுத்த நான் ஒரு அடிமுட்டாள் என்பதை எனக்கு நீ புரிய வைத்து விட்டாய். அதனால என்னுடைய எண்ணத்தையும் நான் மாற்றிக்கொள்கிறேன், நீ என்னுடைய மனைவியாக காலம் அனுமதிக்கிற வரை நீ வாழ வேண்டும் என்று சொன்னான். நண்பர்களே, இப்படித்தான் கதைகள் இந்த மண்ணிலிருந்து பிறந்தன. எல்லா மண்ணிலிருந்து, இது அரேபிய மண்ணிலிருந்து பிறந்தது. நம்முடைய மண்ணுக்கு இதை போல கதைகள் இருக்கும். கடைசியாக நீங்கள் எப்போது கதை சொன்னீர்கள்? இங்கே அந்த தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. பல பிள்ளைகள் கேட்கறது இல்லை. இப்போ நீ சும்மா ஒரு ஃபோனை காமிங்குது. எனக்கு தெரிந்து இதுதான் முதல் தலைமுறை